Good morning students. I am your science teacher. I am going to take unit 3 changes around us. நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்றதை நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேப்பர் எப்படி இருக்குது, பிளெயினாக இருக்கா? இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நோ சேஞ்சஸ். திஸ் இஸ் plain paper. Now I am going to write. Okay, science. இப்போ இந்த பேப்பரில் சேஞ்சஸ் இருக்கா? எஸ். இப்போ இந்த பேப்பரில் ப்ளூ கலர் இங்கில் சயின்ஸ் என்ற வேர்டு எழுதியிருக்கு. ஸோ இதுதான் சேஞ்ச். ஒயிட் கலர் பேப்பர் இஸ் டர்ன் இன் டு ப்ளூ கலர் லெட்டர்ஸ். ஸோ இதுதான் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்றது நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். First, the definition of change. The process which something becomes different from what it was earlier. There is difference between initial state and final state of any substance. ஓகேவா? அந்த இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா அதில் சேஞ்ச் நடந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேமாக இருக்குமா? சேமாக இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சதே இங்கே பிளெயினாக இருக்குது, பட் இங்கே நான் ப்ளூ இங்கால் எழுதியிருக்கிறேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது ஒயிட் கலரில் இருக்குது, இது ப்ளூ கலர் இங்கால் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் initial state and final state. Okay, then change is the law of nature. Change அது நேச்சரோடைய law. Okay, in our day to day life we see many changes. நம்மளுடைய everyday day to day lifeல நம்ம நிறைய changes பார்க்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் சேஞ்ச் பீரியாடிக்கலி, சீசன் சேஞ்ச் பீரியாடிக்கலி. வெதர்னால் நமக்கு தெரியும், மார்னிங் சன்னியாக இருக்கும், ஈவினிங் ஆகும்போது க்ளவுடியாக இருக்கும், நைட் ஆகும்போது டார்க்காக இருக்கும். ஸோ அதுதான் வெதர் சேஞ்ச். சீசன் சேஞ்ச் நமக்கு தெரியும், எவ்ரி 4 மந்த்க்கு தேர் வில் பி அ சீசன் வில் பி சேஞ்ச். ஓகேவா? சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன்னு த சீசன் வில் பி சேஞ்ச் பீரியாடிக்கலி. ஓகேவா? தட் இஸ் நோன் as change is the law of nature. Okay, then paper burns very fast while it takes few days for an iron nail to rust. ஓகேவா? பேப்பர் இப்போ நம்ம பர்ன் பண்ணுறோன்னா அது ரொம்ப குயிக்காக பர்ன் ஆகிடும். ஓகேவா? பேப்பரை இப்போ நம்ம ஃபயர் பண்ணோன்னா அது ரொம்ப குயிக்காக அந்த பேப்பர் கருகிடும். அதே மாதிரி while on the other hand it takes few days. அது அயன் ரஸ்ட் ஆகுறது. ரஸ்ட்டு மீனிங்னா துருப்பிடிக்கிறது. அயன் துருப்பிடிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஃபியூ டேஸ், நிறைய நாட்கள் அதுக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் ஃபியூ ஹார்ஸ் ஃபார் மில்க் டு டர்ன் இன் டு கர்ட், பட் வெஜிடேபிள்ஸ் கெட் சாஃப்ட்னட் இன் அ ஃபியூ மினிட்ஸ் வென் குக்ட். ஓகேவா? மில்க் கேர்டா, மில்க் தெரியும், பால். கேர்டுனா தயிர். மில்க்லேருந்து தான் we are getting curd. ஓகேவா? மில்க் டர்ன் டு கர்ட், இட் டேக்ஸ் ஃபியூ ஹார்ஸ். ஓகேவா? மில்க் கேர்டாக மாறதுக்கு இட் டேக்ஸ் ஃபியூ ஹார்ஸ். பட் ஆன் த அதர் ஹேண்ட் வெஜிடேபிள் ரொம்ப சீக்கிரமாக, வெஜிடேபிள் ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும். அதை குக் பண்ண பிறகு எப்படியா மாறும்? இட் வில் பி டர்ன் இன் டு சாஃப்ட்நட். ஓகேவா? வெஜிடேபிள் கெட் சாஃப்ட்நட் இன் அ ஃபியூ மினிட்ஸ். ஃபியூ மினிட்ஸ்லேயே அது சாஃப்ட்நட்டாக வரும் வென் குக். சமைக்கும் போது மட்டும்தான் வெஜிடேபிள் டர்ன்ஸ் இன் டு சாஃப்ட்நட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, now we are going to see what will happen during the change. சேஞ்ச் நடக்கும்போது அதில் என்னென்ன சேஞ்ச் ஆகும், என்ன ஹேப்பன் ஆகும், என்ன நடக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சேஞ்ச் நடந்துச்சுன்னா that will be not same. ஓகேவா? that will be there will be some changes. Okay, first, change in properties like shape, color, temperature, பொசிஷன் அண்ட் கம்போசிஷன். ஓகேவா? ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அதில் ஷேப்பில் சேஞ்ச் ஆகும், கலர் இட் வில் பி சேஞ்ச், டெம்பரேச்சர் இட் வில் பி சேஞ்ச், த பொசிஷன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி சேஞ்ச் அண்ட் த கம்போசிஷன் இட் வில் பி சேஞ்ச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பலூன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணாத பலூன் இருக்குது. இப்போ இதை ப்ளோ பண்ணுறோம். ப்ளோ பண்ண பிறகு பலூன் என்ன ஆகுது? பிக் சைஸ் ஆகுது. தேர் வில் பி அ சேஞ்ச் ஃப்ரம் சைஸ் இருக்கா, சைஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸில் இருக்குது. அந்த பலூனை ப்ளோ பண்ண பிறகு இட் வில் பி டர்ன் இன் டு பிக் சைஸ். ஓகேவா? திஸ் இஸ் நோன் ஆஸ் த ஷேப் சேஞ்ச். நெக்ஸ்ட், some change can be observed while some are not possible to notice. சில changes we can able to see, and the changes we can able to see, but on the other hand the changes we are cannot able to see. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலூன் நம்ம ப்ளோ பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் நடக்கும். அது பிக் சைஸாக மாறும்போது அதை நம்மளால் பார்க்க முடியுமா? இஸ் திஸ் சேஞ்ச் we can able to see. On the other hand some changes we are cannot able to see. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே
ஃபஸ்ட்டு வந்து சீட் இருக்குது. த சீட் வில் டேர்ன் இன்டு சாப்ளிங். இந்த அண்டர் கிரவுண்ட்லேயே இந்த சீட் எப்படி சாப்ளிங்காக மாறுதுன்னு we cannot able to see. அந்த above the ground வந்த பிறகு தான் we can able to see. Next, classification of changes. Change takes place very quickly while others take hours, days or even years. Some changes are temporary, others are permanent. Changes வந்து சில changes வந்து very quickly ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் நடக்கும். while the other hand another side வந்து changes will take hours ஆகும், days ஆகும், இல்லைன்னா சில வருஷம் கூட இயர்ஸ்னால் வருஷம் கூட ஆகும். Some changes are temporary. சில changes வந்து temporary, other changes are permanent. Okay, some change produce new substance while others do not. சில changes வந்து new substance கொடுக்கும். For example, சீட்லேருந்து நமக்கு அது சீட் வந்து சேஞ்ச் ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பிளான்ட் கிடைக்குது. ஸோ அது வந்து the seed will gives new substance while others do not. Okay, some changes are natural while others are made by human beings. சில changes வந்து natural, weather changeன்றது natural, அது human மேடால் பண்ண முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறமா சில சேஞ்சஸ் வந்து இட் கேன் பி மேட் பை ஹியூமன் பீயிங். நெக்ஸ்ட், சம் சேஞ்சஸ் ஆர் டிசைரபிள் வைல் அதர்ஸ் ஆர் நாட் டிசைரபிள். டிசைரபிள்னால் நமக்கு விரும்பக்கூடியது. சில சேஞ்சஸ் நடக்கிறது நமக்கு பிடிக்கும், சில சேஞ்சஸ் வந்து நமக்கு பிடிக்காததாக நடக்கும். ஓகேவா, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸை நவ் வி ஆர் கோயிங் டு இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். First, slow changes which take place over a long period of time, bracketல hours, days, month, years are known as slow changes. Slow changesனா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். It will take some days, hours, month, years கூட ஆகும் அந்த சேஞ்சஸ் நடக்க. எக்ஸாம்பிள், growth of nail and hair. growth of nailோ ஹேரும் வந்து உடனே சேஞ்ச் நடக்காது. It will take some days, week and month to grow long. Okay, next, change of season. seasons கூட ரொம்ப குவிக்காக சேஞ்ச் ஆகாது. it takes some months to change the season. Okay, next, fast season. change which take place within a short period of time, seconds or minutes are known as fast changes. fast changesனா ரொம்ப within a seconds or minute கூடவே அந்த சேஞ்ச் நடக்கும். so that is known as fast changes. for example, bursting of balloon, breaking of glass. ஓகேவா, bursting of பலூன்னா இப்போ பலூன் இருக்குது, அதை நம்ம பின்னால் பர்ஸ்ட் பண்ணோன்னா அது என்ன ஆகும், உடனே வந்து அது பேர்ன் ஆகிடும். ஓகேவா, உடஞ்சி பண்ணும். ஸோ அந்த சேஞ்ச் அது வந்து ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்குள்ளே அந்த சேஞ்ச் நடக்கும். ஸோ தட் இஸ் நோன் as fast changes. ஓகே, நெக்ஸ்ட்டு, reversible change and irreversible change. reversible change which can be reversed to get back to the original state. reversibleனா இப்போது அந்த இனிஷியல் ஸ்டேட்க்கும் ஃபைனல் ஸ்டேட்க்கு மாறின பிறகு ஃபைனல் ஸ்டேட்லேருந்து we can get back to the original ஸ்டேட்க்கு கொண்டு வரலாம். so that is known as reversible change. for example, touch me not plant, stretching of rubber band. okay, touch me not plant, this is the touch me not plant. ஃபஸ்ட்டு பிளான்ட்டோடைய லீவ்ஸ் இப்படி இருக்கும், ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணோன்னா சுருங்கிடும். இங்கே சுருங்கி இருக்குது தெரியுமா, சுருங்கிடும், ஷார்ட் ஆகிடும். மறுபடியும் நம்ம ஃபிங்கர் அதுலேருந்து எடுக்கும்போது that will be back to the normal state. so that is known as reversible state. next, rubber band வந்து நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஸ்ட்ரெச் பண்ணி அதை விட்ட உடனே it will be come back to the normal stage, normal ஆகிடும். ஓகேவா, ஸோ தட் இஸ் known as reversible change. next, irreversible change which cannot be reversed or to get back to the original state. அதை வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்க்கு போன பிறகு ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்க்கு கொண்டு வர முடியாது. ஸோ தட் இஸ் known as irreversible state. for example, change of milk into curd, making idli from batter. ஓகேவா, மில்கை கேர்டாக ஆன பிறகு கேர்ட்லேருந்து நம்மளால் மில்கை கொண்டு வர முடியுமா? no, it's not possible. then making idli from batter. ஓகேவா, பேட்டர்லேருந்து நம்ம இட்லி கொண்டு வந்துடும். we can able to make batter from idli? no, it's not possible. so it is known as irreversible change. thank you students, this is for today's portion. I hope you understand. read it again, please watch the video fully.